நிலாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் திறப்பு விழால நிலாவை ஒருத்தர் அவமானப்படுத்த நிலாவோ ரொம்ப சோகத்தோடவே இங்க கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க, அந்த ஆபீஸ்ல அந்த ஆளு ஒரு மாதிரி பேசினான்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அதனாலதான் இவ்வளவு சோகமா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சோழன் கேட்க, ஆமா சோழன், இதுக்காக தான் நான் சொன்னேன். நான் பார்ட்னர்ஷிப்பாக சேரணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நான் சேர்றேன். அப்படி இல்லைன்னா நான் இன்டர்வியூ ஏதாவது போய் நான் வேலைக்கு போகிறேன்னு. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்காம நீங்கள் பாட்டுக்குன்னு திவ்யா கிட்ட பார்ட்னராக சேர சொல்லிட்டீங்க. இப்போ யார் அவமானப்பட்டது? நான் தானே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இங்கே பாருங்க நிலா, நீங்கள் அவமானப்படலாம் வேண்டாம். கண்டிப்பாக நாளைக்கே அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எப்படி சோழன், நாளைக்கே 5 லட்சம் ரூபாய் பணத்தை உங்களால் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல நான் பார்ட்னர்லேருந்து விலகி வந்து நான் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இப்போது காரை நேரம் வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை சொல்ல, ஆனாலும் இங்கே சோழனுக்கு மனசுக்குள்ள நிலாவை எப்படியாவது ஓனராக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால நிலாவை நடேசனோட வீட்டில் விட்டுட்டு சோழன் வேக வேகமாக கார் எடுத்துக்கிட்டு அங்கே தன்னோட ஓனரை பார்க்கறதுக்காக போறாரு. அதே நேரம் இங்க ஓனரோ பணத்தை நிறைய எண்ணிக்கிட்டு இருக்கிறத வாசல்ல இருந்தே பார்த்த சோழனும், இதுதான் நமக்கு சரியான நேரம். ஓனர் கிட்ட போய் ஏதாவது கடன் கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதனால நம்ம போய் கேட்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட சோழன் வேக வேகமா இங்க ஓனர் கிட்ட வந்து, உங்களால எனக்கு ஒரு உதவியாக வேண்டியது இருக்கு, மாட்டேன் மட்டும் சொல்லிடாதனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே இங்க ஓனர் இருந்துகிட்டு, என்னப்பா சோழன், உனக்கு டியூட்டி இல்லையா? இந்த டைம்ல என்ன ஆஃபீஸில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க? ஆமாம், என்னால் என்ன உனக்கு உதவியாக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் கேட்டதும், அது வந்து எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் கொடுங்கண்ணே, கூடி சீக்கிரமாக கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனா மாதம் மாதம் எனக்கு கொடுக்குற சம்பளத்தில் நீ எவ்வளவு வேணுமோ பிடிச்சிக்கணே. ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, ஆனாலும் எங்கள் ஓனரோ, இங்கே பாருப்பா, நான் இவ்வளவு பணம் என்றேன்னு நீ நினச்சிக்காத, நான் இல்லைன்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இந்த பணம் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆக வேண்டியது, ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியது. அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா, நிறைய காரங்களுக்கெல்லாம் டியூ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓனர் சொல்ல, இங்கே எவ்வளவு தான் சோழன் கெஞ்சினாலும் ஆனாலும் ஓனர் அந்த பணம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி இங்கே சோழன் கிட்ட சொல்லிட, சோழனோ, நாம நிலா கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் கண்டிப்பாக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கோமே, நிலா கண்டிப்பாக நம்மளை தப்பாக நினச்சிப்பா. அதனால எப்படியாவது பணம் இல்லாமல் நாம் அங்கே இருந்து போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்த சோழனோ அங்கே ஓனர் கள்ளப்பேட்டியில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை வைக்கிறத இங்கே சோழன் பார்த்துடுறாரு. சரிப்பா, என்ன இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அந்த பக்கமாக போக, ஆபத்துக்கு பாவம் இல்லை, நிலாவுக்கு கண்டிப்பாக நம்ம 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவமானப்பட்ட நிலாவை மற்றவங்க முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது தப்பே கிடையாது, திருடி எடுத்துக்கிட்டு போய் அங்கே நிலா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட அங்கே சோழனும் அவசரப்பட்டு அந்த கல்லாப்பட்டியில் இருக்க 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. நிலா நிலா அப்படின்னு அவசரமாக இங்கே சோழன் நிலாவை கூப்பிட, நிலாவோ வெளியே வந்து, என்ன சோழன், எதுக்காக இவ்வளோ அவசரமாக கத்திக்கிட்டு வரீங்க? நீங்க எதுவும் பேச வேண்டாம், முதல்ல இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை பிடிங்க. என்ன சோழன் இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போனீங்க பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு. ஆமாம், எப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் திவ்யா கிட்ட கொடுங்க. என்ன சொன்னா அந்த ஆஃபீஸில் ஒருத்தன், என்னதான் இருந்தாலும் நிலா பணம் கொடுக்காம தானே இதில் பார்ட்னர் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது பார்ட்னர் ஆகின கணக்கே கிடையாதுன்னு சொல்லியிருந்தால, அவன் முன்னாடி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் திவ்யா கிட்ட கொடுத்து நீங்கள் அதில் பார்ட்னராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த சேரனும், டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, இவ்வளோ பணம் உனக்கு எப்படிடா, அதுவும் இவ்வளோ சீக்கிரமா எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? டேய் சொல்லுடா உண்மைய. அண்ணே, என்னண்ணே, என்ன நீ சந்தேகப்படுறியா? இங்கே பாருண்ணே, ஆஃபீஸில் அந்த 5 லட்சம் ரூபாய் ஓனர்கிட்ட கேட்டிருந்தேன். அவரும் உனக்கு இல்லாததா, நீ ரொம்ப வருஷமாக இங்கே தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இல்லாத பணமான்னு சொல்லிட்டு எனக்கு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தாரு. நானும் வாங்கிட்டு இதோ வேக வேகமாக நிலா கிட்ட கொடுக்கலாம்னு வந்தேன். எப்போ பாரு என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருனே. நிலா, என்ன நிலா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க நிலா, நாம் போய் இந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்ப அவசரப்படுத்த, நீ சேரன் இருந்துக்கிட்டு, நிலா அதான் அவசரப்படுறான்ல, சீக்கிரமாக போப்பா, போய் கொடுத்துட்டு வந்துரு, நீயும் இனிமே அவமானப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நிலா பணத்தோட சோழனும் நிலாவும் வெளியே வர, அதே நேரம் இங்கே டிராவல்ஸோட ஓனருமே வீட்டு வாசலுக்கு போலீஸோட வராரு. வீட்டு வாசலுக்கு டிராவல்ஸ் ஓனர் வந்திருக்கிறத பார்த்ததும் இங்கே சோழனுக்கோ ரொம்ப பதறி போய், அண்ணே
நிலா ஒரு நிமிஷம் இரு. அண்ணே என்னண்ணே இங்க வந்திருக்க, வாண்ணே அப்படி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனியா ஓனரை அழைச்சிக்கிட்டு போய் இங்க ஜோன் இருந்துக்கிட்டு, என்னண்ணே எதுக்காக என்ன போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் கேட்க, டேய் என்னடா என்கிட்டயே உனக்கு என்னமோ தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன் நான் போலீஸோட எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, இப்பவே நீ எடுத்த அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோ, எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தி போலீஸ் உன்னை தரன்னு அழைச்சிக்கிட்டு போற மாதிரி நான் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓனர் மிரட்ட, அண்ணே என்னென்ன சொல்ற? 5 லட்ச ரூபாய் பணமா? எனக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அந்த பணத்தை பார்க்கவே இல்லைண்ணே, என்னண்ணே என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, ஏய் சோழா, நீ தான் 5 லட்ச ரூபாய் பணம் கேட்டு என்கிட்ட கடனா கேட்டு அங்க ஆபீஸுக்கு வந்திருந்த. என்கிட்ட இல்லாதனால நானும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கே தெரியாம கல்லா பெட்டியில இருந்து அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை நீ தான் எடுத்துக்கிட்டு போயிருக்க. எனக்கு நல்லா தெரியும், இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பழகி இருக்கேன்னு நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்டா. என்னை கோவப்பட வச்சு அதுக்கப்புறம் என் கையால அடிக்க வச்சிடாத, சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு, எனக்கு அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துரு, நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஓனர் சொல்ல, உடனே சோழன் இருந்துக்கிட்டு, நிலா முன்னாடி நம்ம அவமானப்படக்கூடாது, எப்படியாவது சமாளித்து இவரை இந்த இடத்த விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்ட சோழனும், அண்ணே என்னென்ன சொல்கிற? நானா? இல்லவே இல்லைண்ணே, என்னென்ன நீ இப்படியெல்லாம் என் மேலே பழிய போட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, வந்த கோவத்துக்கு இங்கே ஓனரும் அங்கே சோழனை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. ஓனர் சோழனை அடிச்சதை பார்த்ததும் அங்கே இருந்த சேரன், நடேசன், நிலான்னு எல்லாருமே அங்க சோழன் பக்கத்துல வந்து, சார் எதுக்காக சார் இப்போ என் தம்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கேட்க, இங்க பாருப்பா, உன் முகத்துக்காக தான் பாக்குறேன். இதோ இருக்கானே உன் தம்பி, இவன் ஒரு திருடன். என்னோட ஆஃபீஸில் பணம் கேட்டு வந்திருந்தான். என்கிட்ட கடனா 5 லட்ச ரூபாய் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிவிட்டேன். ஆனால் கடைசியில் என்னோட கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை இவன் திருடிக்கிட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னதை கேட்டதும் நிலாவுக்கும் சேரனுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, யோ என்னையா என் புள்ள மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்க? என் புள்ளலாம் அப்படியெல்லாம் யார் பணத்து மேலேயும் ஆசைப்படவும் மாட்டான், திருடவும் மாட்டான். நீ வேற யாராவது எடுத்திருப்பாங்க, போய் நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவீங்க, நல்லா சொல்லுவீங்க. இவன் ஏதோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லி இவங்கிட்ட லைசன்ஸே இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் என்னோட டிராவல்ஸில் வேலைக்கு வச்சல, என்னதான் செருப்பால் அடிக்கணும். டேய் சோழா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, என்கிட்ட இத்தனை வருஷம் வேலை செஞ்சிட்டேங்கிற பாவத்துக்காக தயவு செஞ்சு உன்னை மன்னிச்சு கூட விட்டுடுறேன். அந்த பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ ஆதாரப்பூர்வமாக நான் இப்போ உன்னை நிரூபித்து காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்ல, உடனே இங்கே சோழன் இருந்துக்கிட்டு, அண்ணே என்னண்ணே இது? அண்ணே சேரனண்ணே, நீயாவது சொல்லுனே, அந்த பணத்தை நான் எடுக்கலனே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சோழன் சொல்ல, சேரனுக்கோ சந்தேகம் வந்து, டேய் சோழா, நிலா கிட்ட 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தல, யார் கொடுத்ததா சொன்ன? அது ஓனர் தானே? அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே, நீங்கள் தான் இந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை சோழன் கிட்ட கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து அங்கே ஓனர்கிட்ட காட்ட, யோ நான் எங்கய்யா இவ்வளோ பணத்தை அவன்கிட்ட கொடுத்தேன்? அதான் சொல்கிறேன்ல, அவன் என்கிட்ட கேட்டான், நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இந்த பணத்தை தான் இந்த ராஸ்கல் திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னதை கேட்டதும் அங்கே நிலாவுக்கோ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சோழன் இது? அப்போது பணத்தை திருடிக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? நிலா அது அப்படியெல்லாம் இல்லை நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சமாளிக்க பார்த்தாலும் உடனே ஓனரோ கையில் வச்சிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து அங்கே நிலா கிட்டையும் சேரன் கிட்ட நடேசன் கிட்ட போட்டு காட்டுறாங்க. பாருங்க, நீங்களே உங்க தம்பி எவ்வளோ வாட்டமா என்னோட கல்லாப்பெட்டியில வச்சிருந்த பணத்தை எப்படி யாருக்குமே தெரியாம திருடிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்பயாவது தெரியுதா இவனுக்கு நான் அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கவும் இல்லை, இவன் அந்த பணத்தை திருடிக்கிட்டு வந்துதான் உங்ககிட்ட கொடுத்துருக்கான்னு. இப்படிப்பட்டவனை எப்படி அடுத்த வாட்டி என்னோட டிராவல்ஸில் அவனை கார் ஓட்ட வைக்க முடியும்? கண்டிப்பாக முடியவே முடியாது. இதுக்கு மேலேயும் இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். சார் நீங்கள் முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓனர் சொல்ல, உடனே அங்கே இருந்த சேரனும் அங்கே ஓனர் காலில் விழாத குறையா, சார் விட்டுடுங்க சார், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், ஏதோ சின்ன பையன் அவசரப்பட்டு நிலாவுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேச, என்னது நிலாவுக்காகவா? ஏன் எதுக்காக இந்த பணத்தை சோழன் திருடினா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓனர் கேட்க, உடனே அங்கே சேரனும் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு. அது நிலா பார்ட்னர் ஆகிறதுக்காக 5 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. அவன் எங்கேயும் கேட்டு கிடைக்காததுனால உங்ககிட்ட உங்களோட ஆஃபீஸில் அந்த பணத்தை திருடிட்டான் சார். அவனை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல,
டேய் சோழா, இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் பொண்டாட்டி பணம் தேவைப்படுதுன்னா நீ உழைச்சு சம்பாதிடா. இல்லனா யார்கிட்டயாவது காலில் விழாத குறைய கேட்டு கெஞ்சி வாங்கு. அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு தெரியாம என்னோட ஆஃபீஸில் வந்து என்னோட கல்லால இருந்து 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து உன் பொண்டாட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டிருக்கே. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஓனர் சொல்ல உடனே நிலாவோ அங்க அவமானப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சார், என்ன சார் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த ராஸ்கல் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஜெயில வச்சு விசாரிங்க சார். 4 அடி அடிங்க, அப்பதான் இவன்லாம் திருந்துவான். அடுத்தவங்களோட உழைப்பை இவன் திருடி இருக்கான், இவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓனர் சொல்ல இங்க சேரனும் எவ்வளவு கெஞ்சினாலும் அங்க அந்த ஓனர் விடாதனால சோழனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக நடேசனும் ச்சே, இவனுக்காக நான் வக்காலத்து வாங்கிட்டு போய் அந்த ஆளுக்கிட்ட பேசின பாரு. என்னோட வயித்துல வந்து எப்படிதான் இவன் பிறந்தான்னு தெரியல. கேவலம், நானாவது வயசானாலும் உழைச்சிதான் ஒரு கோட்டர் அடிக்கிறேன். ஆனா இவன் போய் திருடிக்கிட்டு வந்து பொண்டாட்டி கையில பணத்தை கொடுக்குறானே. அப்போ அந்த பொண்ணு மனசுல இவன் எப்படி இடம் பிடிப்பான்? அர்த்தம் என்னடானா, பொண்ணை கூட்டிட்டு போய் ரூம் போட்டான். இவன் என்னடானா பொண்டாட்டியை சமாளிக்கணுங்கிறதுக்காக பணத்தை திருடி இருக்கான். இவனுங்களெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் ஒரு வீடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கோபப்பட்டுக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வெளியே போக வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே போன நிலாவை என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வீட்டுக்குள்ள போய் பார்க்க அங்க உட்காந்து நிலா அழுதுகிட்டு இருக்க. இங்க பாருப்பா நிலா, இந்த பைத்தியக்காரன் ஏதோ உனக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். மற்றபடி சோழன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, நான் கேட்டேனா நான் ஓனர் ஆகணும்னு கேட்டேனா? நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி பார்ட்னர் ஆகிறதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும், இதெல்லாம் வேண்டாம், நான் ஏதாவது இன்டர்வியூ போய்க்கிறேன்னு. ஆனால் என் பேச்சை நீங்கள் கேட்கல. நீங்கள் தான் பரவாயில்ல நீ சேரு, பணத்தை கொடுத்துக்கலாம்னு. அப்போ கூட நான் சோழன் கிட்ட பணம் வேணும்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து கேட்கவே இல்லை. எதுக்காக இப்படி திருடி எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? ஐயோ, எனக்கு பணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு பிஸ்னஸும் வேண்டாம், மண்ணும் வேண்டாம், என்னை ஆளை விடுங்க. இனிமே அந்த சோழன் என் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க. இங்க சேரனும் அங்க பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நேரா அங்க எப்படியாவது ஓனர் கை காலில் விழுந்தாவது சோழனை வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிக்கு ஃபோன் பண்ணி 2 பேருமே நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க.